அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ். இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஆசுரா தினத்தில் நடந்த முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் தான் நிறைய நபிமார்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னென்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆசுரா நாளாகிய இன்றுதான் ஆதம் ஹவ்வா அலைஹிசலாம் ஆகியோர் படைக்கப்பட்டதும் இந்நாளில்தான். அன்றுதான் நபி ஆதம் அலைஹிசலாம் அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். இந்நாளில்தான் அவ்விருவரும் சொர்க்கம் சென்றதும் இந்நாளில்தான். அன்றுதான் நபி நூஹ் அலைஹிசலாம் அவர்களுடைய கப்பல் தூபான் வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஜூது மலையில் தரை தட்டியது. அன்றுதான் நபி மூசா அலைஹிசலாம் நபி ஈசா அலைஹிசலாம் அவர்கள் பிறந்தார்கள். ஆசுரா நாள் அன்றுதான் சர்வாதிகாரி நும்ரூத்தால் நெருப்பு கிடங்கில் எரியப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். யூனுஸ் அலைஹிசலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்ததும் அன்றுதான். நபி யூனுஸ் அலைஹிசலாம் அவர்களின் சமூகத்தை விட்டு வேதனை நீக்கப்பட்டதும் இந்நாளில்தான். அன்றுதான் நபி ஐயூப் அலைஹிசலாம் அவர்களின் துன்பம் நீங்கியது. அன்றுதான் நபி யாக்கூப் அலைஹிசலாம் அவர்கள் தனது மகன் யூசுப் அலைஹிசலாம் அவர்களை இழந்ததால் தேய்ந்திருந்த கண் பார்வையை மீண்டும் பெற்றார்கள். அன்று பால் கிணற்றில் எரியப்பட்ட நபி யூசுப் அலைஹிசலாம் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அன்றுதான் உலகம் படைப்பதற்கு ஆரம்பமாக்கப்பட்டது. அன்றுதான் பூமியில் முதலாக மழை பெய்தது. அன்றுதான் அல்லாஹ்வின் அருள் பூமியில் உள்ளவர்களுக்கு இறங்கியது. அன்றுதான் சுலைமான் நபி அவர்களுக்கு முழு உலக ஆட்சியும் வழங்கப்பட்டது. அன்றுதான் நபி ஜக்கரியா அலைஹிசலாம் அவர்களுக்கு நபி யஹ்யா அலைஹிசலாம் அவர்கள் பிறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு கலீல் எனும் பட்டம் இறைவனால் சூட்டப்பட்டதும் அவர்கள் நம்ரூத் மூட்டிய நெருப்பிலிருந்து விடுதலையானதும் மூசா அலைஹிசலாம் அவர்களின் இறைஞ்சுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டதும் இந்நாளில்தான். அன்றுதான் ஃபிரௌனும் அவனது சூனியக்காரர்களும் தோற்கடிக்கப்பட்டனர். அன்றுதான் ஃபிரௌன் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்தான். அன்றுதான் நபி பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத் என்றழைக்கப்படுவோரில் அநேகரும் கொலை செய்யப்பட்டனர். இந்த ஆசுராவுடைய நாளில் தான் நிறைய நபிமார்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய துன்பங்களை நீக்கியதும் இந்நாளில்தான். அதே போல் இந்த ஆசுராவுடைய நாளில் நாமும் அதிகமாக துவா செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் அனைவருடைய துன்பங்களையும் நீக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.